பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். தேர்தல் முடிவுகள் எல்லாரும் அப்படியே ஒரு ஐபிஎல் மேட்சை விட இந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரு எலெக்ஷன் நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு புது புரட்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு ஃப்ரெஷ் பிளட் உள்ளே வருது. ஒரு புது அரசாங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக விஜய் மற்றும் அவருடைய கட்சியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பேசுவோம் அதை பற்றி. ஏன்னா இந்த ஒரு சேஞ்ச் அப்படின்றது அநேகமாக 67க்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறோம். ஒரு ஜென்ரேஷனல் சேஞ்சாக அதை நான் பார்க்குறேன். அந்த பாலிடிக்ஸை ஒன்று நாள் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இப்போது இஸ்ரேலோடைய வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான் பார்டரில் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் ஃபோர்ஸ் தான் ஹிஸ்புல்லா. அவங்க மேலே குறிப்பாக அவங்க தலைவர் நசருல்லா கொல்லப்பட்டது, அதன் பிறகு டைஃபா இருக்கட்டும், அதன் பிறகு இவங்களுடைய அந்த சீரீஸ் ஆஃப் ஆட்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு இவங்க கணிசமான அளவுக்கு வீக் ஆனாங்க. பட் இஸ்ரேல்லேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சமீபமாக, அதாவது இவங்க இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருட வரலாறை பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்புல்லாக்கள் அதிகமாக ராக்கெட்ஸ், க்ரூட் ராக்கெட்ஸை வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அதற்கான அந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரொம்ப லோ காஸ்ட். ஒரு ஸ்டீல் பைப்பை வச்சு அவங்களுக்கு வந்து ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய வெடிப்பொருளை வச்சு எக்கச்சக்கமான ஒரு வால்யூம் பேஸ் ஃபயரிங் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு 90% அளவுக்கு இஸ்ரேலால் தடுக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு வாரத்தில் இஸ்ரேல் கணிசமான அளவுக்கு அவங்க டேங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை இழந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரோன் வார்ஃபேர் இன்னும் அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போகுது. இது புதுசு கிடையாது. பட் ஹிஸ்புல்லாக்கள் முதல் முறையாக இந்த யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா FPV அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸ் அப்படின்றது சாதாரணமாக அலிபாபா போன்ற சைட்ஸில் கிடைக்கக்கூடிய கமர்ஷியல் ட்ரோன்ஸ், டாய் ட்ரோன்ஸ் இல்லை கமர்ஷியல் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் இது கேபிள், நம்மளுடைய முடியை விட கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கேபிள், அந்த கேபிளை பயன்படுத்தி 15 கிலோமீட்டர் வரைக்கும் சேஃபாக அங்கேருந்து இஸ்ரேலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பின பிறகு கிறிஸ்டல் கிளியராக லைவ் பிக்சர்ஸ், ஹை ரெசல்யூஷன் 3K கிளாரிட்டியில் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அண்ட் இது கிடைக்கிது. ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்த குறி வச்சு அவங்களால தாக்க முடியுது. இஸ்ரேலோடைய ஹை அண்ட் ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களுடைய மிசைல் சைட்ஸு, அவங்களுடைய டேங்கிகள், அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் பேஸு, விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸு, ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே இதன் மூலிமா அவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த சிவிலியன் ட்ரோன்ஸ் எல்லாமே சைனாலேருந்தே இவங்க சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மிலிட்ரி ட்ரோன்ஸுக்கு தான் நீங்கள் கண்காணிப்பு தடையெல்லாம் விதிக்க முடியுமே தவிர லெபனானுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்போர்ட்டராவது சைனாவோட இருந்து இந்த ட்ரோன்ஸை மாஸ் இம்போர்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ லிட்டரலாக இந்த ட்ரோனோடைய சப்ளை செயின், இறக்குமதியை யாராலையும் தடுக்க முடியாது. அதில் PG-7 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரெனேட்ஸ், கையெறி கிரெனேட்ஸில் வந்து பயன்படுத்தி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ FPV காத்தாடி ஓடுற மாதிரி ஒரு மெலுய நூலில் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன்ஸை அனுப்பிச்சு 15 கிலோமீட்டர் பின்னாடி வந்து இயக்குறாங்க. இது ஏற்கனவே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த ராக்கெட்டை விட கஷ்டம் அப்படின்றத, ஈஸி அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அதை விட செலவும் கம்மி, இதோட ஈஸியும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதல் வீடியோவையும் அவங்க பொதுத்தளத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய துருப்புகள் மீது, அவங்க வீரர்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இதை தடுக்கிறதுக்கான 1% வாய்ப்பு கூட எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய எலக்ட்ரானிக் ஜாமிங் அப்படின்றது யூஸ்லெஸ். இது காத்தாடி மாதிரி நூல் மூலிமா, ஒரு ஒயர் மூலிமா ஆப்ரேட் பண்ணக்கூடியது. எந்த விதமான ரேடார் சிக்னேச்சரும் கிடையாது. ஸோ ரேடார்லையுமே உங்களுக்கு வராது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்ரேலோடைய ட்ராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மர்காவா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க டேங்க்கு,
அதில் வந்து ட்ராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து கடைசி நேரத்தில் உள்ள வரக்கூடிய அந்த இன்கமிங் ப்ரொஜெக்டைல், அதாவது ட்ரோனோ இல்லை ஒரு ராக்கெட்டோ இல்லை ஒரு மிசைலோ கிட்ட வரும்போது அதை முன்கூட்டியே கணிச்சு அதன் பிறகு இந்த இஆர்ஏன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், அந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா டப்பாவா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன், ஹனிகோம் மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும், அது வெடிச்சு செதறி அந்த இடத்த வந்து காப்பாற்றும் அப்படின்றத, அந்த டேங்கை வந்து காப்பாற்றும். இந்த இடத்துல அது கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுது. இது எல்லாமே லோ ஃப்ளைங் ட்ரோன்ஸு. இதை வந்து அந்த ரேடார்களை கண்காணிக்கவோ இல்லை இதை வந்து கண்டுபிடிக்கவோ முடியல அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அயன் பீம் சிஸ்டம், இதை ஒரு 100 கிலோவாட் அளவுக்கான சிஸ்டம்ஸை போன நவம்பர் வந்து இவங்க இது பண்ணியிருந்தாங்க, அதாவது டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்தர்ன் பார்டரோடைய மொத்த எல்லையும்னா மலைப்பகுதிகள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கான டென்சிட்டியும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து இப்போ ஃபிசிக்கல் நெட் பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரோனை உள்ளே விடாமல் ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்து அவங்களுடைய டேங்க்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு உயரிய இடத்துல அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வைக்க, அந்த ட்ரோன் உள்ளே வராமிக்கிறதுக்கு நெட்டெல்லாம் போடுறாங்க, அவங்க பில்டிங்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு தடுக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு தடுக்கலை அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோல்ஜர்ஸ் அந்த வரக்கூடிய ட்ரோனை கண்டுபிடிச்சு அதை சுடுறது. இதுக்குமே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் டைம் கிடைக்கணும். நைட்டு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, சில நேரங்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. எல்லா நேரத்துலையும் வீரர்கள் வானத்தை பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. ரொம்ப ஒரு புது யுக்தியை இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் பலி அப்படின்றது அவங்களுடைய சார்ஜன் இடாக்ஸ் ஃபூக்ஸ் அப்படின்ற ஒரு 19 வயது வீரர் இந்த ட்ரோன் தாக்குதல், ஆப்டிக்கல் ட்ரோன் தாக்குதலுக்கு இறந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் கூடவே வந்து ஒரு 10 பேருக்கும் அதிகமான மக்கள், இஸ்ரேலி வீரர்கள் காயப்பட்டிருக்காங்க. இந்த ட்ரோனை முதல் முறையாக 2024 பயன்படுத்தினாலும் இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு லெபனானுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலுடைய டேங்கிகள், இஸ்ரேலுடைய வீரர்களை ரெண்டுத்தையும் மட்டும் குறி வச்சு இவங்க தாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி அனலிஸ்ட் ஜாக்கோப் ஜானோஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2024 முதல் முறையாக இந்த ட்ரோன்ஸை வந்து உக்ரைனில் பயன்படுத்தினாங்க. இந்த உக்ரைனில் பயன்படுத்தின யுக்தியை இப்போ இஸ்புல்லாக்கள் பயன்படுத்தும் போது உக்ரைன்லேருந்து இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது லீக் ஆகியிருக்கு அப்படின்றதும் இவங்க டவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஒரு வீரனுக்கு யுத்த களத்தில் இருக்கிறது எதிரியை விட இந்த அன்சர்டனிட்டி தான். எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில தான் இந்த பேட்டில் ஃபீல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மிக மிக அதிகமாகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரோனு இதோட விலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. $1000 to $2000 இந்த இதில் அமேசான் குளோபல் சைட்லேயோ இல்லை நீங்கள் வந்து அலிபாபா சைனாவில் வந்து நீங்கள் பல்க் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா $1500 இந்த ட்ரோன் கிடச்சிரும். இந்த ட்ரோன் கமர்ஷியல் ட்ரோனில் ஒரு கிளிப்பு ஆங்கிள் அதை வந்து ரிமோட்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அந்த கிளிப்பு ஆங்கிளில் ஒரு கையெறி குண்டை உள்ளே வச்சுட்டு அந்த கிண்டோட கையெறி குண்டோடைய பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னை இதோட லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெரிய மைனாவே கூட வைக்கலாம், பெரிய ட்ரோன் வச்சு பெரிய மைனா கூட வைக்கலாம். அதை வச்சுட்டு இதை நூல் மூலியமாக 15 கிலோமீட்டர் தூரம் போக விட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளையிங், எந்த ரேடார் சிக்னேச்சருமே இல்லாமல், எந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லையும் வராமல், எந்த ஜிபிஎஸ், எந்த இனர்ஷியா பேஸ்ட் நேவிகேஷன் எதையும் யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரோன் முதல்ல போகும், ஒரு காத்தாடின்னு வச்சுக்கோங்க. அது துல்லியமாக எல்லாத்தையும் 3 to 4K ரெசல்யூஷனில் படம் பிடிச்சு பின்னாடி அனுப்பும். பிறகு இவங்க எந்த டார்கெட்டை அவங்க மார்க் பண்ணுறாங்களோ அந்த டார்கெட்டை நோக்கி இன்னொரு ட்ரோன் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றத பார்க்குறோம். மிகப்பெரிய லெவலில் இது இஸ்ரேலை வந்து பாதிச்சிருக்கு. இதை வந்து முதல்ல யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபைபர் ஆப்டிக் FPV ட்ரோன்ஸை பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக உக்ரைனோடைய அந்த கர்ஸ்க் அப்படின்ற பகுதியை உக்ரைன் ஆக்கிரமிக்கும் போது அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 60,000 உக்ரைனிய துருப்புகளை நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு இன்ஃபென்ட்ரி வார்ஃபேர்ன்றதை நேரடியாக கன்ஃபரண்ட் பண்ணாமல் இதை மட்டுமே பயன்படுத்தி அவங்க வீழ்த்தினாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆப்ரேஷனல் ரேஞ்சில் இந்த ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டு இருக்கு.
சீனாஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கா பேஸ்ட் திங்க் டேங்க் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ட்ரோனுக்கு லேக் சஃபிஷியன்ட் பர்பஸ் பில் கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம், இது எதிராக செயல்படுறதுக்கான கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் அப்படின்றது இல்லாமல் போயிருச்சுன்ட்டு. இப்போ இந்த யுத்தகலம் எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஒரு ட்ரோன் அனுப்புகிறாங்க. அந்த ரஷ்யாவுடைய ட்ரோனை ஒரு உக்ரைனோட ட்ரோன் F-16லேருந்து கீழே விடப்பட்டு அந்த ட்ரோன் சேஸ் பண்ணிட்டு போய் வலை போட்டு பிடிக்குது. நம்ம எப்படி மீனவர்கள் மீனை வந்து வலை போட்டு பிடிப்பாங்களோ, ஒரு பறவையை எப்படி வந்து பிடிப்பாங்களோ, அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புறா எச்சம் போடும், இல்லை புறாவோட இதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நெட்டு போட்டு வைப்பாங்க பால்கனிலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யுத்தகலம் ஆரம்பித்து உச்சத்தோட டெக்னாலஜிக்கு போய் டெக்னாலஜிலேருந்து மீண்டும் ரிவர்ஸ் ஆகி திரும்ப இந்த இடத்துக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ATGMs அப்படின்றது இந்த மாதிரி ஃபைபர் ஆப்டிக்கோட ஒரு ஒயர் வந்து கூட போகும். இந்த ஒயரை கூட போகிறது எதுக்குன்னா, ஒருவேளை நீங்கள் தாக்குன எய்ம் பண்ண டேங்க்கு நகர்ந்து போயிருச்சு அப்படின்னா இந்த மிசைல் லான்ச்சரால் அந்த வீரரால் வந்து இந்த கரெக்ஷனை வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பழசு, FNF அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபயர் அண்ட் ஃபர்கெட், ஜிபிஎஸை ஃபிக்ஸ் பண்ணோம், அதில் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், பட்டன் அழுத்தினா அதை போய் தாக்கும்ட்டு. இப்போ EPS ஜாமிங்கு, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், கவுண்டர் சுட்டுனைக்கும் வரதால மீண்டும் ரிவர்ஸ் ஆகி பழைய காத்தாடி முறைக்கே வந்து நம்ம போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்கள் இந்த முறை நடத்தக்கூடிய தாக்குதலில் ராக்கெட் தாக்குதல் கிட்டத்தட்ட இல்லை. ஏன்னா ராக்கெட்டை வந்து நீங்கள் பதுக்கி வைக்கணும், அதுக்கு சேஃப்டி மெக்கானிசம் இருக்குது, அதை தொடர்ந்து உற்பத்தி பண்ணும். ஸோ ஏற்கனவே அவங்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு 30,000க்கும் அதிகமான ராக்கெட்டில் இப்போ 3,000 கூட கிடையாது. ஆனால் இப்போ அவங்க கையில் எடுத்திருக்கிறது ரொம்பவும் சீப்பாக தடுக்கவே முடியாத ப்ரிசிஷன் ட்ரோன் அட்டாக் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த குளோபல் மிலிட்ரி டாக்டரின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நேற்று படித்த டெக்னாலஜி. அதாவது நான் ராணுவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி படித்த பேப்பர்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வார், அப்போ 2003 யுத்தத்தை வந்து கல்ஃப்ல நடந்த யுத்தத்தை பற்றி நான் அதிகமாக அப்போ படிச்சிருக்கேன், நிறைய பேப்பர்லாம் பண்ணுவோம். அப்போ அந்த டெக்னாலஜின்றது கிட்டத்தட்ட 2015-20 வரைக்குமே அது ரிலவெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம படிக்கிறது இன்னைக்கு இரலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் அப்படின்றது ஏதோ ஒரு ஜிம்மிக் கிடையாது. இனிமே அசிமெட்ரிக் வார்ஃபேரில் டெக்னாலஜி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து பார்க்குறோம் அப்படின்றத நம்ம கிளியராக. இப்போ ஹிஸ்புல்லாவோட பிளே புக் அப்படின்றது அப்படியே எல்லாரும் காப்பி பண்ணுவாங்க. இது கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர், இது ஒரு அரசோ இல்லை அரசாங்கமோ கிடையாது, ஒரு 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் குரூப். நாளைக்கு இந்தியாவில இருந்து எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்து கவனிக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வந்துருச்சு. ஸோ ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ட்ரோன் ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, இல்லை ட்ரோன் பிஸ்னஸில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கண்ட்ரோல்டு ட்ரோன்ஸ் இதை உங்களால் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக இந்திய ராணுவத்துலேயுமே உங்களுக்கு பெருசாக ஒரு வால்யூம் இருக்குது. இதில் ஏற்கனவே யாராவது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. புதுசாக பண்ணுறவங்க ரிசர்ச் பண்ணுங்க, வெறும் தியரி மட்டும் வச்சுக்கிட்டு அனுப்பாதீங்க. ஏன்னா நிறைய மெயில்ஸ், நூற்றுக்கணக்கான மெயில்ஸ் வருது, நிறைய இடத்துல நம்மளால் ரிப்ளை கூட பண்ண முடியுது. ஏன்னா உங்கள்கிட்ட ஐடியா இருக்குன்றது, ஐடியா மட்டும் இருந்தால் பத்தாது, அதற்கு ஒரு வடிவம் அப்படின்றது தேவை, ஒரு டிசைன் அப்படின்றது தேவை. டிசைனுக்கு அப்புறம் ப்ரோட்டோடைப்புக்கு அப்புறம் ஃபைனல், அதுக்கப்புறம் ட்ரையல். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கோட கருத்துக்கள்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.